வாசிங்க. யோவான் 14வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. அங்க அழகாய் போதித்து சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. யோவான் 14:6. அங்கே இயேசு, அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் சேர முடியாது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இயேசு பின்னாக நின்று அவர் வழியை காண்பிச்சு தருவார். எப்போ காண்பிச்சு தருகிறார்? அவரிடத்துல கேட்கும்போது. அவன் இரண்டாவது, அவன் நம்முடைய கால்கள் வழிகளில் சபையான பாதைகளில் உறுதிப்படும். இந்த கால்களை உறுதிப்படுத்துவதும் இயேசுதான். அல்லேலூயா. ஏன்னு சொன்னா அவர் வழிகாட்டியாய், அவரே வழியாய், அவரே சத்தியமாய், அவரே ஜீவனமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் இப்போ ஆண்டவர் காமிச்சு தந்ததுக்கு அப்புறமும் நம்முடைய கால்கள் தப்பான பாதையில போயிடுச்சுன்னா கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தப்பான பாதையில ரொம்ப தூரம் போயிடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை இடறி அவன் சுத்தர தப்பான ட்ராக்கை எடுத்துட்டோம்னா உடனே உறுதிப்படுத்தணும். அவன் ஏசாயா 55வது அதிகாரம் 7ஆம் வசனத்துல காரியம் சொல்லப்படுகிற வாசிங்கள். ஏசாயா 55 7ஆம் வசனத்தை வாசிங்க. துன்மார்க்கன் தன் வழியையும் வழிகளையும் விட்டு, நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல மனதுருகி தம்முடைய தேவனிடத்திற்கு திரும்ப கடவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை ஆண்டுடைய வார்த்தைக்கு மீறி தப்பான ட்ராக்ல போயிட்டீங்கன்னா நின்றுட்டு இயேசு நடையில திரும்பி பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். தப்பான ட்ராக்ல போய் நின்று அவன் அந்த ட்ராக் நல்லதா இந்த ட்ராக் நல்லதா நினைக்க வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு பிரியமான ஆலோசனையை செய்துவிட்டு அந்த காரியம் நல்லதா என்று சொல்லி மறுபடியும் யோசிக்க வேண்டாம். அல்லேலூயா. நீ செய்ய வேண்டிய காரியம் மறுபடியும் இயேசு மண்டையில திரும்பி வா. அவர் உன்னை மன்னித்து விலக்கு வழியை கர்த்தர் போதித்து தருவார். அல்லேலூயா.